காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட வளர்தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாள் பயணமாக சிவகங்கை சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக ராஜீவ்காந்தி சிலை அருகே பாரம்பரிய மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டத்துடன் முதலமைச்சரை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சார்பில் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட வளர்தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் அழகப்பா பல்கலைக்கழக அலுவலக கட்டடத்தில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தது மகிழ்ச்சியளிப்பதாக கூறினார். வள்ளுவர் நெறி வாழ்வியல் நெறியாக மாற வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும் என்றும் திட்டவட்டமாக கூறினார். குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு உன்னதமான இடத்தில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் பல்கலைக்கழகங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். நிர்வாகம் மாநில அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். வேந்தர் பதவியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு. பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தருவது மாநில அரசு. ஆனா வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்நிலையில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தழுதழுக்க தனது தாயாரை நினைவு கூர்ந்து கண்ணீர் சிந்தினார். என்னுடைய தாயார் திருமதி லட்சுமி அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார்கள், எழுதுவார்கள். தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை அவர்கள் ஆர்வத்துடன் படிப்பார்கள். இளம் வயதிலேயே என்னை தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை படிக்க தூண்டியவர் என் தாயார். அவர்களுக்கு நன்றி கலந்த அஞ்சலி. விவசாயிகள் 900 நாட்களாக போராடி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திடீரென்று பரந்தூருக்கு பறந்து சென்றது ஏன் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். 910 நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம். 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா? நான் கேட்கிறேன், மறந்து போனாரா? இதுவரைக்கும் மறந்து போன பரந்தூருக்கு திடீரென்று பறந்து போனார்னா என்ன அர்த்தம்? சினிமால நடிக்கும் போது பரந்தூர்ல நம்ம காதுலே விழாது, டேக் மட்டும்தான் போகும். இப்ப டேக் ஆஃப் ஆகணும். நீங்க இவ்வளவு வருஷம் கழிச்சு இடத்த மாத்துங்கன்னா ஏன் முத நாளே வந்து சொல்லல? இன்னொரு இடம் இருந்தா சொல்லுங்க. இப்ப இவ்வளவு பண்ணி நிலம் கையகப்படுத்த ஆரம்பித்த பின்பு நான் பரந்தூருக்கு வருவேன் என்றால் அது பொதுநலமா சுயநலமா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பது எனது கருத்து.
கோமியம் அமிர்த நீர் என்று கூறிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதை குடிப்பதால் டாஸ்மாகில் குடிப்போரின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று சிலர் நினைப்பதாக விமர்சித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், மாட்டிறைச்சி சாப்பிடும்போது அதன் கோமியத்தை குடிப்பதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினார். மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னு உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மாட்டுச்சாணத்தை நீங்கள் பூசும் பொழுது அந்த மாட்டின் அமிர்த நீர் என்று அதற்கு பெயர். அப்படி என்றால் உயிருக்கான நீர் என்று பெயர். உடனே என்ன ராஜினாமா செய்யணும் சொல்ல முடியாது, என்ன அலோபதி டாக்டர் கோமியத்தை பத்தி பேசுறேன்னா விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை பற்றி நான் பேச மாட்டேன். தொடர்ந்து பேசிய அவர், கோமியம் குடித்தால் டாஸ்மாகில் மது குடிப்போரின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று சிலர் நினைப்பதாக விமர்சித்தார். வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தால் அது உங்களுக்கு குற்றம் இல்லை. ஆனால் கோவில் சிறுநீர் கோமியம் என்றது விஞ்ஞான பூர்வமாக அது அமிர்த நீர் என்று ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீர்கள். இவங்களுக்கு கோமியம் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, டாஸ்மாக் குடிக்கிறது குறைஞ்சு போயிடுமோன்னு ஒரு பயம் வேற வந்திருக்கும். அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காம விட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றது? வேங்கை வயல் பிரச்சனையை சுட்டிக்காட்டிய அவர், விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கோமியத்தை குடிப்பதற்கு அரசியல் கட்சிகள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று வினவினார்.